ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நல்லா படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி படிச்சிட்ருக்கீங்களா? இந்த வீக் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தீங்களா? எவ்வளோ மார்க் வந்தது? இந்த வீடியோ இப்போ தான் நான் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி படிக்கணும்னு தெரியலை. கமெண்டில் கேட்ட கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடிக்கடி ஃபீஸ் கட்ட முடியலன்னு செல்ஃபாக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பேன். எல்லா கோச்சிங் சென்டருமே அமௌண்ட் அதிகமாக இருக்குது. எவ்வளோ கட்டி படித்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும். 2000 50,000 கட்டிட்டு படிக்காமல் இருந்தால் மணி எல்லாம் வேஸ்ட்டு தான். படிக்கணும்னு நினச்சா எப்படி வேணால் படிக்கலாம். வீட்டிலேருந்து படித்து பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. இப்போ யூடியூப்பில் ஃப்ரீயாகவும் டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப கம்மியாக ஃபீஸ் வாங்கியும் பண்ணுறாங்க. ஃபீஸ் கட்டி படிக்க முடியாதவங்க இந்த டெஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது வீக்லி டெஸ்ட் போடலாமான்னு டேஃப்க்கு இன்றைக்கி போயிருந்தேன். வாஞ்சி டெஸ்ட்டு வினாடி வினா போட்டின்னு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. வாஞ்சி டெஸ்ட்டில் 100 கொஸ்டின் ஐஎன்எம் கேட்டிருந்தாங்க. குரூப் 2க்கு அப்புறம் சரியாக எதுவுமே படிக்காமல் தான் போனேன். படித்ததை வச்சு தான் கொஸ்டின் போட்டேன். 100 கொஸ்டினில் 35 கொஸ்டின் வந்தது. இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஏதாவது ஃப்ரீ டெஸ்ட் போட்டால் நீங்களும் அட்டன் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி யாரெல்லாம் டேஃபுக்கு போய் வாஞ்சி டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க, எத்தனை கொஸ்டின் வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஜனவரி 18ஆம் தேதி திருக்குறள் டெஸ்ட் வைக்கிறாங்க. ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணி பாருங்கள். உங்கள் நியர்பை இருக்கிற டேப்பில். வேலைக்கு போகிறவங்களுக்கு டைம் கம்மியாக தான் இருக்கும். இதுக்கிடையில் ஃபேமிலியும் பார்க்கணும், படிக்கவும் செய்யணும். எனக்கு ஒர்க்கிங் டைம் மார்னிங் 9 o'clockலேருந்து 7:30 வரைக்கும். இடையில லஞ்ச் பிரேக் 1.5 மணி நேரம் கிடைக்கும். இந்த லஞ்ச் டைமை வேஸ்ட் பண்ணாமல் மேக்ஸ் போட்டு பார்த்துட்ருப்பேன். எனக்கு அதிகமாக நைட் ஸ்டடி தான். 11-12 மணி வரைக்கும் நான் பார்ப்பேன். முன்னெல்லாம் 4 மணிக்கு எழுந்துச்சி படிப்பேன். இப்போ முடிய மாட்டுது. அதனால் 5:30க்கு தான் எழுந்துச்சி ஒரு 2 hours படிப்பேன். அப்புறம் ரெடியாகவே சரியாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கவுன்சிலிங் வர போயிட்டு ஜாப் கிடைக்கலன்னு. மேக்ஸில் 24 கொஸ்டின் போட்டதாக சொல்லியிருந்தாங்க. அந்த சிஸ்டருக்கு நான் சொல்கிறது ஒன்று மட்டும்தான். தொடர்ந்து படிங்க, கன்சிஸ்டன்சியாக படிங்க, அப்படியே விட்டுறாதீங்க. வீட்டில் இருந்து படிக்க முடியலன்னா ஏதாவது டெஸ்ட் பேட்ச் போட்டு ஜாயின் பண்ணி படிங்க. புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணவங்க ஏதாவது கோச்சிங் கிளாஸ் சேரதா இருந்தால், ஏதாவது டெஸ்ட் பேட்ச் போடுற மாதிரி இருந்தால், சிலபஸ் கவர் பண்ணுவாங்களா, மேக்ஸ் எக்ஸ்பிளைன் வீடியோ போடுவாங்களான்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி முக்கியம். எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து படிங்க. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2007 12th முடித்ததும் மேரேஜ் ஆயிடுச்சு. டிகிரி முடிக்கலை. 2026 இந்த வருஷம் குரூப் 4 எழுதலாமான்னு கேட்டிருந்தாங்க. குரூப் 4 பொறுத்தளவுக்கு 10th குவாலிஃபிகேஷனுங்கிறதுனால 10th முடித்தவங்கலேருந்து 12th முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க எல்லாமே எழுதுவாங்க. குரூப் 4க்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். விஏஓ ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இதே ஓசி கேட்டகரியாக இருந்தால் 10th மட்டும் முடிச்சிருந்தாங்கன்னா 32 வயசு வரைக்கும் தான் எழுத முடியும். விஓ எக்ஸாமுக்கு 10th குவாலிஃபிகேஷன் வச்சு மற்ற கேட்டகரியில் உள்ளவங்க, அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், டெஸ்டிடியூட் விடோ, இவங்கெல்லாம் 42 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். இதே ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டுக்கு 10th மட்டும்தான் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 37 வயசு 34 வயசுன்னு கொடுத்துருப்பாங்க. அவங்க எந்த கேட்டகரியில் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதே 12th டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நோ ஏஜ் லிமிட். இப்போ ரிட்டையர்மெண்ட் 60 வயசு சொல்லியிருக்காங்களா, 59 வயசு வரைக்கும் கூட நீங்கள் எழுதிக்கலாம். அப்புறம் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லியிருந்தேன். லைவ் டெஸ்ட் வைக்கலாமா? தமிழ் ஜிகேக்கு மட்டும். இந்த டெஸ்ட்டு முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்காக தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன், இதுதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், அவங்களுமே இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டு பிகினர்ஸ், அதாவது ஆரம்பத்தில் எப்படி படிக்கணும்னு தெரியாது, அப்புறம் ஜாப் போயிட்டு படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே அட்டன் பண்ணலாம். கொஸ்டின் ஃபார்மெட்டில் என்னால் கொண்டு வர முடியாது, ஏன்னா எனக்கு டைம் இல்லை. நானும் படிக்கவும் செய்யணும். என்கிட்ட இருக்கிற புக்ஸ், மெட்டீரியல்ஸ், நோட்ஸு, அப்புறம் மற்ற அகாடமியோட கொஸ்டின் வச்சு தான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்க போகிறேன். விருப்பம் இருக்கிறவங்க டெஸ்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பொறுத்து 1 வீக்குக்கு என்ன படிக்கணும்னு ஸ்டடி பிளான் போட்டு சென்ட் பண்ணுறேன். சண்டே லீவுங்கிறதுனால லைவ் டெஸ்ட் அன்றைக்கி வச்சுக்கலாம். எனக்கு இது திடீர்னு தான் இந்த ஐடியா தோணுச்சு. சில பேருக்கு தனியாக படிக்கிறப்போ போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சிலருக்கு குரூப் ஸ்டடி பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு தோணும். நிறைய டெஸ்ட்டு அட்டன் பண்ண தான் நம்ம எந்த லெவலில் இருக்கோம்னு நமக்கு தெரியும். லைவ் வைக்கும்போது நம்ம படித்ததை ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். புதுசாக எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சுக்கலாம். டவுட் ஏதாவது இருந்தாலும் கேட்டுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.